தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம். எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை, 12 முதல் 15 வரை மற்றும் 18 முதல் 22 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். ஆண்டவர் எரேமியாவிடம் தமது வார்த்தைகளை ஒரு நூலில் எழுதும்படி கட்டளையிடுகிறார். மக்கள் தங்கள் பாவங்களால் துன்பங்களை அனுபவித்தாலும் அவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை. மாறாக அவர்களை மீண்டும் குணப்படுத்தி அவர்களின் நாட்டை மீட்டெடுத்து மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் வாழ செய்வதாக வாக்குறுதி அளிக்கிறார். இன்றைய இறைச்செய்தி. தண்டனையை விட இறைவனின் இரக்கம் பெரியது. மனம் திரும்பி அவரை நம்புகிறவர்களின் வாழ்வை அவர் புதுப்பித்து நம்பிக்கையால் நிரப்புகிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை மற்றும் 10 முதல் 14 வரை. நற்செய்தியின் சுருக்கம். பரிசேயர்கள் சீடர்கள் முன்னோரின் மரபுகளை பின்பற்றவில்லை என்று இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு இயேசு, மனிதனை அசுத்தப்படுத்துவது வெளிப்புற செயல்கள் அல்ல, இதயத்திலிருந்து வரும் தீய எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் என்று போதிக்கிறார். மனித மரபுகளை விட இறைவனின் கட்டளைகளே உயர்ந்தவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இன்றைய இறைச்செய்தி. இறைவன் வெளிப்புற பக்தியை மட்டுமல்ல, தூய்மையான இதயத்தையும் உண்மையான விசுவாசத்தையும் விரும்புகிறார். சிந்தனை துளிகள். என் இதயம் இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? மனிதர்களின் பாராட்டை விட இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறேனா? இன்று என் உள்ளத்தை தூய்மைப்படுத்த நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும்? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இன்றைய திருவார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி உமது சித்தத்தின்படி வாழ அருள் தாரும். வெளிப்புற தோற்றத்தை விட உண்மையான அன்பும் விசுவாசமும் கொண்ட வாழ்வை எங்களுக்கு அளித்து எங்கள் காயங்களை ஆற்றி உமது சமாதானத்தில் எங்களை நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.